நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக வெஜ் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கோங்க. நான் நார்மல் பிரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா சாண்ட்விச் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஆரிகானோ எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் தேவைப்படும். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. உங்ககிட்ட சீஸ் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை செஞ்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பவுலில் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ, சால்ட் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த ஸ்டஃபிங்கை நம்ம ப்ரெட்டு மேலே வச்சிடலாம். ப்ரெட்டு மேலே வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் சீஸை கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் கிரேட் பண்ணியும் போடலாம், இது இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிட்டும் செய்யலாம். இது நம்ம செஞ்சுருக்கப்பே ஒரு பக்கம் தோசைக்கல் ஆன் பண்ணி வச்சுருங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை வச்சிடலாம். இதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட்டையும் நான் டோஸ்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே வைக்கிறதுக்காக. ஒரு சைட் கொஞ்சம் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஸ்லைஸை எடுத்து இது மேலே வச்சுடுங்க. மேலே வச்சதுக்கு அப்புறமா அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் வந்து அந்த ஸ்லைஸ் கூட நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ டர்ன் பண்ணி டோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான இந்த சாண்ட்விச் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த யம்மியான சாண்ட்விச்சை நம்ம டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஹாஃபாக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். சாண்ட்விச்சை நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி டேஸ்டியாக கடை ஸ்டைலில் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.